வாட்டர் மேல floating ஆவுறது பாட்டுக்குவீங்க. அது பின்னாடி இருக்கிற சயின்ஸ் பாட்டுக்கலாம். இருக்கு 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட், லிக்விட், கேஸ். லிக்விட் கேஸ ஃபியூல்டு சொல்லுவாங்க. லிக்விடுக்கு ஷேப் கிடையாது. வாட்டர் மேலே இருக்குது அவுட்டர் லேயர். வாட்டருக்குள்ள வர்றது இன்னர் லேயர். வாட்டர் வேணும், கவுல் வேணும், டிஷ் பேப்பர் ஒன்று வேணும், பின் வேணும், டூத்பிக் ஒன்று வேணும். புரியுதா? போடுமா? இன்னும் கொஞ்சம். என்ன உள்ள விழுந்துச்சு? ஆவலையே. ஃப்ளோட்டிங் ஆவலையே. போட்டா என்ன ஃப்ளோட்டிங் ஆவலையே? இது விழுந்துச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? போட்டா உடுப்பு. கொசு ஃபைட் மாதிரி கொசு ஃபைட் மாதிரி அது ஆக போகுது. சொல்லிட்டப்பா. டன். ஃபர்ஸ்ட் வாட்டர் மாலிகூல்ஸ் சாப்பிட்டே இருக்கோம். வாட்டர் மாலிகூல்ஸ் இப்படி இழுத்துக்கோ. வாட்டர் இன்னர் லேயர் ஒன்னர ஒன்று இழுத்து இருக்கும். அவுட்டர் லேயர் சில்லனால கீழே இருக்கிற மாலிகூல்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற மாலிகூல்ஸ் ஒன்னர மார்னிங் பண்ணிக்கும். பாட்டிங் பண்ணுவாரு. அவுட்டர் லேயர்ல சர்ஃபேஸ் டென்ஷன் கிரியேட் ஆகும். சர்ஃபேஸ் டென்ஷனை யூஸ் பண்ணி பென்னு ஃப்ளோட்டிங் ஆகுது. எப்படி ஃபோட்டோ வச்சு அதே மாதிரி கொசு ஃபைராது ஃபோட்டோ வச்சு சர்ஃபேஸ் டென்ஷனை ஸ்ட்ராங்கு கிடையாது. அது போட்டுன்னு உடஞ்சி போடுச்சு. சர்ஃபேஸ் டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டு டிஷ் பேப்பர் வாட்டர்ல வச்சோம். டிஷ் பேப்பர் எடுத்ததுக்கு அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷனை யூஸ் பண்ணி பின்ன ஃப்ளோட்டிங் ஆகுது. சர்ஃபேஸ் டென்ஷனை பேக் பண்ணி போடும். ஃப்ளோட்டிங் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அவ்வளோதான்.